ஒரு தலை சிறந்த முனிவர் அவங்க சீடரோட ஊருக்குள்ளே நடந்து வந்துட்டு இருக்காங்க. அப்போ பக்கத்தில் இருந்த கிணத்துல இருந்து காப்பாத்துங்க காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு சத்தம் கேட்குது. முனிவர் போய் எட்டி பார்க்குறப்ப அது கிணறு இல்லை, நரகத்தோட நுழைவாயில். அங்கே நிறையா பேர் கருகிக்கிட்டு இருந்தாங்க. அதில் ஒரு கொலைகாரன் திருடன் காப்பாத்துங்க காப்பாத்துங்கன்னு ரொம்ப கத்திட்டு இருந்தான். இவன் எதுனாச்சும் ஒரு நல்லது பண்ணியிருக்கானா அப்படின்ட்டு முனிவர் ஞான திருஷ்டியில் பார்க்குறாங்க. அப்போது இவன் ஒரு தடவை எறும்பை வந்துட்டு தண்ணியிலேருந்து காப்பாற்றுனது தெரிஞ்சுது. சரின்னு இவனோட புண்ணியத்தை ஒரு நீல கயிறாக செஞ்சு அந்த நரகத்தோட கிணத்துல விடுறாங்க. அவன் அந்த கயிறை பிடிச்சிட்டு மேலே வந்துட்டு இருக்கான். அங்கே நிறையா பேர் இருக்காங்கல்ல, அந்த கருகிக்கிட்டு இருக்கவங்களும் இந்த கயிறை பிடிச்சி மேலே வந்துட்டு இருக்காங்க. இவனுக்கு கோவம் வருது. நீங்களும் இந்த கயிறை பிடிச்சி வந்தால் இந்த கயிறை அருந்து விழுந்துரும் அப்படின்னு நினச்சிட்டு பாக்கெட்லேருந்து ஒரு கத்தி எடுத்து அவன் காலுக்கு கீழே அந்த கயிறை கட் பண்ணிகிட்டு இருக்கான். இவன் கீழே கட் பண்ண மேலே கயிறு கட் ஆகிட்டே இருக்குது. இவன் மொத்தமாக கயிறை கட் பண்ணிவிட்டு மேலே பார்க்குறப்போ அந்த கயிறு ஃபுல்லாக அருந்து நரகத்துக்குள்ளேயே விழுந்துட்டான். இவன் செஞ்ச சின்ன நல்லது கூட இப்போ இவன் பண்ண காரியத்தினால எந்த பயனும் இல்லாமல் போயிடுச்சு. அதே மாதிரி தான் ஒருத்தவங்களோட உயர்ந்த நிலைக்கும் தாழ்ந்த நிலைக்கும் அவங்கவுங்க செயல் தான் காரணம்.